புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா T20 சீரீஸ் வந்து பேக் டு பேக் 2 சீரீஸ் விளையாடி இருக்காங்க. 2 சீரீஸுமே வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணம்? இதற்கு யார் பொறுப்பேற்கணும்? அப்படிங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் வணக்கம். நீங்க சீரீஸ் வந்து பார்த்திருப்பீங்க. அயர்லாந்து கூட ஒரு சீரீஸ் வந்து தோத்துட்டு வந்தாங்க. அப்பதான் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. புது கேப்டன் எடுத்துட்டு வந்தாங்க. புது டீம், புது காம்பினேஷன் சொன்னாங்க. அதற்கே வந்து நிறைய ரசிகர்கள் வந்து ரொம்ப காட்டமான பதிவுகள்லாம் இட்டாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு சீரீஸ் வந்து ஒரு மேட்ச் கூட வெற்றி பெறாம ஒரு சீரீஸ் வந்து தோல்வி அடைஞ்சதுங்கிறது என்ன மாதிரி சைன் சார்? ரொம்ப பேத்தட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ். இந்தியா நம்பர் 1 இருக்கிற ஒரு 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 டீம் வந்து ரெண்டு பேக் டு பேக் 2 சீரீஸ்ல வந்து ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வருது அப்படின்னு சொன்னா 5க்கு 4 வின் பண்ணி தோத்துருக்காங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒன்னு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மழை வந்து அந்த ஒரு மேட்சை இந்தியா காப்பாத்திடுச்சு. அதுதான் அப்படிதான் சொல்லணும். அது ஏன்னா முழுசா ஆடின மேட்ச் எல்லாம் வருது. 7 மேட்ச்ல 6 மேட்ச் வருது. முழுசா விளையாடின 6 வருது. அப்படி நம்பர் 1 இருந்த டீம் இது. அதாவது வேர்ல்ட் கப் அடிச்சு கையில கொடுத்திருக்கிற ஒரு டீம். அந்த டீம் வந்து இப்போ டூர் போறாங்க. வேர்ல்ட் கப் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆடுற ஃபர்ஸ்ட் சீரீஸ் பைலேட்ரல் சீரீஸ்ங்கிறது இதுதான். இதுல வந்து ஒயிட் வாஷ்ங்கிறது வந்து இது என்னது? நம்ம உண்மையிலே இது நடக்குதா இல்ல சும்மா ஏதாவது ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஆடுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ண போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அசிங்கமான பர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுது. குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, டீம் ரொம்ப மாத்திட்டாங்க. கம்ப்ளீட்டா டீம் சேஞ்ச் ஆயிடுச்சு. புது ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் டைம் வேணும். அதனால இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பார்வை வெளியே தெரியுது. பட் அது உண்மையை நீங்க பாத்தீங்கன்னா ஆடுற 11ல 7 பேர் அந்த வேர்ல்டு கப் டீம்ல இருந்தவங்க தான். 4 பேர் தான் அதுல புதுசுன்னு நீங்க பாக்கணும். அப்படி பார்த்தா அதனால 7 பேர் வந்து அந்த எந்த வேர்ல்ட் கப் டீம்ல பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த 7 பேர் இதுல இருக்காங்க. அந்த அந்த மாதிரி ஒரு டீமை கையில வச்சுட்டு ஒயிட் வாஷ் வாங்குறது, தோக்கிறது சகஜங்க. தோக்கிறது பத்தி இஷ்யூவே இல்லை. வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஒரு டீம் தோத்துதான் ஒரு டீம் ஜெயிக்க போகுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எந்த மாதிரி மார்ஜின்ல தோத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப இது என்ன ஒரு நிஜமாவே ஒரு சீரியஸா தான் போய் ஆடினாங்களா இல்ல சும்மா போய் கும்மி அடிச்சுட்டு வந்திருக்காங்களான்னு புரியல. அதுவும் கடைசி 3 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா விக்டரி மார்ஜின் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு 125 ரன் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. 9 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. நேற்றுக்கு 56 ரன் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. T20 56 ரன்னுங்கிறது வந்து ஹியூஜ் மார்ஜின். அதோட இல்லாம அவங்க 9 விக்கெட்ஸ்ல ஜெயிச்சாங்கன்னு சொல்ற அந்த மேட்ச் 37 பால் ஸ்பேர் இருக்கு அவங்க கிட்ட. அவங்க அடிச்சது வந்து 150 ரன் 155 ரன் அடிச்சு ஜெயிக்கிறாங்க. 37 பால் ஸ்பேர். 37 பால் ஸ்பேர்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் 6+ ஓவர் கையில இருக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 60 ரன்ல இருந்து 70 ரன் வரைக்கும் அடிப்பாங்க. சோ அந்த மேட்ச்ல கூட இந்தியா ஒரு 220 230 ரன் அடிச்சிருந்தா கூட இங்கிலாந்து அதை அடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹைலி ஒன் சைடடா இருந்தது இந்த ஹோல் டோர்னமெண்ட். நீங்க எடுத்து பார்த்தாலே இந்தியாவை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் துரத்தி அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. இதற்கு முக்கிய காரணமா நம்ம என்ன பார்க்கலாம்? டீம் காம்பினேஷன் சரியில்லைன்னு ஒரு சாராரால பேசப்படுது. பிளேயர் சரியா விளையாடல அப்படின்னு ஒரு சாராரால பேசப்படுது. செலக்டர்ஸ் மேல நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. கோச் மேல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க. கேப்டன்சி சேஞ்ச் பண்ணதான் இவ்வளவுக்கும் காரணம்னு பேசப்படுறாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுறதுல எதுல அடிவு சறுக்குது இந்த டீம் வந்து? எல்லாத்துக்கும் ஒரு 10% கொடுத்துடலாமா? யாருக்கும் கோச்சிக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் சண்டை வராது. அப்படியே கொடுத்துட்டு போயிடலாமா? டீம் செலக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே முதற் கோணல் முற்றும் கோணல். டீம் செலக்ஷனே தப்பு. அதாவது இது நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சொன்னேன் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்து 7 பேர் இந்த டீம்ல இருக்காங்க அப்படின்னு. அப்ப 7 பேர் டீம்ல இருக்காங்கன்னா அப்புறம் எப்படி டீம் செலக்ஷன் தப்புன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு பார்த்தா மீதி 8 பேர் இருக்காங்கல்ல. இந்த மீதி 8 பேர் எந்த மாதிரி ஆட்களை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம பாக்குறோம். இது வந்து மோஸ்ட்லி ஐபிஎல் இப்ப சமீபத்துல முடிஞ்ச ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தா சூரியவன்ஷி டீம்ல வர வேண்டியது அவசியம், பேச்சே கிடையாது. ஸோ அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு பாக்குறதா இருந்தா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த சுயா ஷெக்டே எல்லாம் வந்து அது அவ்வளவு ஒர்த்தா உள்ள வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹர்ஷித் ராணா
உள்ள திரும்பி உள்ள வந்திருக்காரு இன்ஜுரியில இருந்து. திருப்பி வெளியே போயிட்டாரு. அதே இன்ஜுரினால வெளில போயிட்டாரு. அட்லீஸ்ட் ஆமா இன்ஜுரினால போயிட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் டீமை விட்டு வெளியே துரத்தப்பட்டு திருப்பி உள்ள வராரு. வரும்போது கேப்டன்சியோட வராரு. ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சரி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். அதுல மறுக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்திய டீமுக்கு செலக்ட் ஆறாங்க அப்படின்னா 140 கோடி ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 15 பேரை ஒரு டீம் ஸ்குவாட் எடுக்கிறாங்க. அந்த 15 பேர்ல ஒரு ஆளா வராரு ஒருத்தர்னா குவாலிட்டி இல்லாமலாம் யாரும் இல்லை. எல்லாருக்கும் குவாலிட்டி இருக்கு. நல்ல குவாலிட்டியோட தான் இருக்கிறவங்க வராங்க. பட் டீம் காம்போசிஷன் இருக்குல்ல, அந்த காம்போசிஷன்ல அந்தந்த பிளேயர் அவங்களுக்கு ஏத்த ஸ்லாட்ல உள்ள இறக்கப்பட்டிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுதான் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. உங்க டீம்ல டெண்டுல்கர் இருப்பாரு, ஆனா அவர் நம்பர் 10 தான் ஆடுவாருன்னு சொன்னா அவர் டெண்டுல்கர் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இது. இந்த பிளேயருக்கு இந்த ஸ்லாட் பெட்டர் அப்படின்னு இருந்தா இந்த பிளேயருக்கு இந்த ஸ்லாட் கொடுத்தா பரவாயில்ல. இந்த பிளேயருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்லாட் கொடுக்கும்போது அந்த ஸ்லாட்ல வர வேண்டிய ஒரு ஆளோட சான்ஸையும் நீங்க மறுக்கிறீங்க. இந்த பிளேயரோட கெரியர்லயும் விளையாடுறீங்க நீங்க. ஸோ ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்கிறீங்க நீங்க. 2 இடத்துலயுமே நெகட்டிவ். ஏதாவது ஒரு இடத்துல பாசிட்டிவ் நடந்து ஒரு இடத்துல நெகட்டிவ் நடந்தா வின் லூஸ் சிச்சுவேஷனா இருந்தா பரவாயில்ல. இது வின் வின் சிச்சுவேஷன் ஐடியலா இருக்கணும். இல்லைன்னா வின் லூஸ் சிச்சுவேஷன் இருந்தா பரவாயில்ல. இது லூஸ் சிச்சுவேஷனா இருக்கு இவங்களோட டெசிஷன் எல்லாமே. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்க இது டீமோட காம்போசிஷன் ஒரு மேட்ச் கூட சரியில்லை. இது டீமை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த டீமோட காம்போசிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீம் ஃபைனல் 11 செலக்ஷன்லயும் அதிகமான டெசிஷன் எடுக்கிற ஆளுன்னு இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கம்பீர் தான். அவர் தான் காரியகர்த்தாவா இருக்காரு. அவர் எடுக்கிறத மற்ற கேப்டன் என்டாஸ் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படிதான் இருந்தது. சூரியகுமார் யாதவ் இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பண்ணல. தனக்கு தேவையான ஒரு டீமை எடுத்தாரு, தான் சொல்றபடி நடக்கணும்னு எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி கௌதம் கம்பீர் அவருக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு, ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ நான் ரிசல்ட் கொடுக்குறேன், நான் சொல்றபடி நடக்கட்டும் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது கம்பீரால எதுவும் பேச முடியல. இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் புதுசு, இதனால அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்து பண்ண முடியல. நான் எடுக்கிற இந்த டீம் 11 அப்படின்னு சொன்னா 11ல கரெக்ட்பா, 10 பேர் நீ சொல்றது கரெக்ட், இந்த 11 ஆள் இந்த ஆளுக்கு பதிலா இவனை வச்சா விளையாடு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அப்ப ஸ்ரேயாஸ் ஐயரோட பார்வையில அவர் கொண்டு வந்த அந்த காம்போசிஷன் மாறி போகுது. ஸோ என்ன அடிப்படையா என்ன சொல்ல வரேன்னா, கோச்சுக்கும் கேப்டனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது இல்ல. ஒண்ணு இந்த கேப்டன் வேற ஒரு கோச்சு கிட்ட இருந்திருக்கணும், அல்லது அந்த கோச்சுக்கே வேற ஒருத்தர் கேப்டனா இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வந்திருக்குமோ என்னவோ. அது 2வது பாயிண்ட். சரி, எல்லாமே ஆச்சு, ஸ்குவாட் எடுத்தாச்சு, 11 எடுத்தாச்சு. நீங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிளேயர் தான் வச்சுன்னு பார்த்தா அந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க ஒரு குதிரையை குளத்துக்கு கூட்டிட்டு போலாம், அதுக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு அது தண்ணி குடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு குளத்துக்கு கூட்டிட்டு போலாம். பட் அந்த குதிரை தான் தண்ணி குடிச்சாகும். நீங்க குதிரைக்காக நீங்க குடிக்க முடியாது. ஸோ அந்த 11 பேரை ஃபீல்டுல இறக்கி விடுறாங்க. அந்த 11 பேர்ல ஒரு பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும். இந்த 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 உதாரணத்துக்கு நேத்து மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 6 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 20 ஓவர்ல 17 6 அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. இதுக்கு பேர் ஒரு போலிங் யூனிட்டா இது? ஓகே, இந்த 7 மேட்ச் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 7 மேட்ச்ல 6 மேட்ச் தான் இந்தியா போலிங் போட்டிருக்காங்க. இந்த 6 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 15 கேட்ச் விட்டுருப்பாங்க. இது ஒரு ஃபீல்டிங் சைடா? அது இன்டர்நேஷனல் கிளாஸ்ல இருக்கிற ஃபீல்டிங் சைடா? வேர்ல்ட் சாம்பியன், வேர்ல்ட் கப் அடிச்ச ஒரு டீமா, நம்பர் 1 இருக்கிற ஒரு டீமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பேத்தட்டிக். நீங்க பிரின்ஸ் யாதவ் மாதிரி ஒரு புது போலரை கொண்டு வரீங்க. இன்ஃபேக்ட் இந்த டூர்ல ஃபைண்ட் ஆஃப் த டூர்னு சொல்ல போனா அவர் தான், பிரின்ஸ் யாதவ் தான் பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. பட் நேத்திக்கே கூட பாருங்க, பிரின்ஸ் யாதவ் ஓவர்ல 2 கேட்ச் விட்டாங்க. ஒரு போலருக்கு, புதுசா ஒரு டீமுக்குள்ள ஒரு போலருக்கு நீங்க 1000 தான் நீங்க பேசினாலும் பிரின்ஸ் யாதவ் எப்படி போட்டாரு. இப்ப கடைசி 5வது T20 அகைன்ஸ்ட் இங்கிலாந்து 2026ல பிரின்ஸ் யாதவ் அனாலிசிஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர் 54 ரன், நோ விக்கெட்.
இதான் நீங்க நான் இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்க. ஆனா 4 ஓவர் 54 ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3வது பால் கேட்ச் விடுறாங்க ப்ரூக்கு. அந்த ப்ரூக் வந்து அந்த பால் கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2வது பாலா 3வது பால் அவுட் ஆயிருந்தா ப்ராப்ளம் இல்ல. அவர் 92 அடிக்கிறாரு. பெத்தலுக்கு கேட்ச் விடுறாங்க, அவர் 80 அடிக்கிறாரு. பட்லருக்கு கேட்ச் விடுறாங்க, செஞ்சுரி அடிக்கிறாரு. ஸோ நீங்க கேட்ச் விட்டது உங்களோட லேப்சஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளவு காஸ்ட்லியான லேப்ஸுங்கிறது அந்த அந்த பேட்ஸ்மேன் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டிங் சைடு, இந்த மாதிரியான ஒரு போலிங் சைடு. சரிப்பா, பேட்டிங்க்கு வாங்க. நீங்க எடுத்துட்டு போறதெல்லாம் வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா கலக்கின ஒரு ஜோடி வேர்ல்ட் கப்ல. நீங்க சஞ்சு சாம்சனுக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததா? டீம் 15 ஸ்குவாட் எடுக்கும் போது சூரியவன்ஷியை எப்ப எடுக்கிறீங்களோ அப்பவே சஞ்சு சாம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள கை வைக்க போறாங்க அப்படின்னு. 2 காரணம். ஒண்ணு, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சஞ்சு சாம்சனும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், அவர்கிட்டயும் கேப்டன்சி கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. ஆனா சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்காம இன்ஜுரியில வெளியில போயிட்டு உள்ள வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுக்குறாங்க அப்படின்னாலே இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கப்படணும்னா சஞ்சு சாம்சன் எல்லா மேட்சும் ஆட போறது இல்லை அப்படிங்கறது தெளிவா முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அது நமக்கு தான் புரியல, சஞ்சுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது புரியல. சோ சஞ்சுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கின, வேர்ல்டு கப்ல வாங்கின ஒரு பிளேயருக்கு தன்னுடைய பிளேஸ் உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமையில தான் ஃபிளைட்டை ஏறுறாரு இந்தியால இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன மோட்டிவேஷன் லெவல் இருக்கும்? ஓகே, நீங்க இவங்க பேசும்போது 1008 பேசுறாங்க, நாங்க வந்து வெளியில மீடியா சொல்றதுக்குலாம் அங்க இது பண்ண மாட்டோம், நீங்க எல்லாம் வந்து ஏசி ரூம்ல உட்காந்து பேசுங்க, இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும்னு கம்பீர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. பட் நீங்க வெளியில இருந்த பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தானே சூரியவன்ஷி எடுத்திருக்கீங்க. சூரியவன்ஷி வந்து போன ஐபிஎல்ல அடிச்சதை தவிர வேற டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல என்ன அடிச்சிருக்காரு? நீங்க சூரியவன்ஷியை ஏன் எடுத்தீங்க, ஏன் ஃபாஸ்ட் ட்ராக் பண்றீங்கிறது என் கேள்வி இல்லை. சூரியவன்ஷி கண்டிப்பா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு ஆளு, சீக்கிரமா டீமுக்குள்ள வர வேண்டிய ஆளு, அந்த அளவுக்கு ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற ஆளு. அவர் எடுத்தது பிரச்சனை இல்லை. பட் அவரை நீங்க எடுத்த உடனே எப்போ சூரியவன்ஷி 15ல வராரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 11ல இருக்கணும். சூரியவன்ஷிய டீம்ல எடுத்துட்டு சப்ஸ்டியூட்டா உட்கார வைக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக வராரு. அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிறதுனால தான் எடுக்கிறீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது அவர் அயர்லாண்ட்லயே டெபு பண்ணிருக்கணும். இங்கிலாந்துல கொண்டு வந்து ஆர்ச்சர் கிட்ட டெபு பண்ண விடுறீங்க அத்தனோட பையனை. எனிவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்துட்டு ஆர்ச்சரையும் ஆடணும், இல்ல மறுக்கலன்னா. பட் அவரை நீங்க ஏன் முதலே டெபு பண்ணல? அவர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தா சஞ்சு சாம்சன் நம்பர் 3 ஆட வச்சிருந்தா டீமோட பேலன்ஸ் நல்லா இருந்திருக்கும். வாஷிங்டன் சுந்தர்னு ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க. வாஷிங்டன் சுந்தர் as a cricketer, as a player, as a contributor to the side, fantastic player, சந்தேகமே கிடையாது. பட் இந்த டீம்ல அவர் எதுக்காக நீங்க எடுத்தீங்க? எதுக்கு, என்ன காரணத்தை வச்சு யூஸ் பண்ணீங்க? அவர் ஹையர் எண்டுக்கு ஆட வேண்டிய ஒரு ஆளு. அவர் வந்து பினிஷர் கிடையாது. கடைசியில ஒரு 6 பால் இருக்கும்போது வந்து 23 ரன் அடிக்கிற ஆள் கிடையாது. அவருக்கு வந்து கொஞ்சம் நின்று ஆடுறதுக்கு ஒரு 2-3 பால் நின்று ஆடினதுக்கு அப்புறம் தான் அவருடைய ரியல் பேட்டிங் பரிமளிக்கும். அந்த மாதிரி ஆட வேண்டிய ஒரு ஆளு, நம்பர் 1, 2, 3, 4ல ஆட வேண்டிய ஒரு ஆளு நீங்க பினிஷரா வைக்கிறீங்க. இது என்ன தெரியுமா ப்ராப்ளம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பினிஷரா ஒரு ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதையும் கெடுக்குறீங்க. வாஷிங்டன் சுந்தர் அந்த இடத்துல விளையாட வச்சு அவரோட கரியரோடையும் விளையாடுறீங்க. அது மாதிரி ஒரு டீம் காம்பினேஷனை எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணலாங்கிறத யோசிச்சு பண்றாங்க பலக்கு டீமோட ஸ்ட்ரென்த். ஓகே, அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துலயும் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வருது. சிவம் தூபே பெரிய ஒரு 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 பெருங்காய டப்பாவா தான் வந்தாரு. உள்ள பெருங்காயம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். திறந்து பார்த்தா காலியா இருக்கு, வாசனை இருந்தது, அவ்வளவுதான். சிவம் துபேங்கிற பேர் இருந்தது. பட் உள்ள ஒண்ணுமே இல்ல, சரக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுவும் ஷார்ட் பிச் பால அவரால் ஆடவே முடியல. அவரை நேத்திக்கும் செட் பண்ணாங்க. நேற்று இத்தனைக்கும் ஆர்ச்சரும் ஜாஷ் டங்கும் அவருக்கு ஷார்ட் பிச் போட்டு அவர் வந்து ஏதோ ஒரு புண்ணி, யார் செஞ்ச புண்ணியத்திலே தப்பிட்டு இருந்தாரு. சர்வ சாதாரணமா வந்து சாம் கரன் போட்டு எடுத்துட்டு போனாரு விக்கெட்டை. சோ நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அபிஷேக் சர்மா அவ்வளவு பெரிய ரெப்புடேஷன்ல வந்தாளு, 0 பர்ஃபார்மன்ஸ். இஷான் கிஷன் 2 50 அடிச்சிருக்காரு. சோ நீங்க இது வேற யார் அடிக்க முடியும்? நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஒரு அளவுக்கு ஒரு 3-4 இன்னிங்ஸ் பாக்குற மாதிரி ஆடினது. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனா கண்ணுக்கு பட்டது.
ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் ஒருத்தர் தான். சரி, அது வந்து பேட்டிங் ஃபெயிலியர். கேப்டன்சிக்கு வாங்க. கேப்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டா, எல்லாமே நடந்துதா? இவருக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த கேப்டன்சி கொடுத்துருக்கணுமான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கு கொடுப்பீங்க? இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாக்கு கொடுக்கலாமா? பிரின்ஸ் யாதவ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீரீஸ் கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அக்ஷர் பட்டேல், இவங்க திலக் வர்மா, இவங்களுக்கெல்லாம் கூட கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரும் அதுக்காக வருத்தப்பட போறது இல்லை. ஏன்னா அவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு டீமுக்கு. அவருக்கு 11ல சான்ஸ் கிடைச்சாலே போதும்னு இருக்கிற ஆள் தான். அவர் ஒன்றும் கேப்டன்சி காலையே இல்லை. அவர் கேப்டன்சி மெட்டீரியல்னு பார்த்து தான் நீங்க கூப்பிட்டு வந்து கொடுக்குறீங்க. சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஆஸ் அ கேப்டன் பார்த்தா நிறைய ஃபிளாஸ் இருந்தது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது அவர் பண்ணதுல. பர்டிகுலர்லி வின்னிங் த டாஸ், 7 மேட்ச் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த டோர்னமெண்ட் இந்த சீரீஸ்ல ஒண்ணுமே வின் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. 7 டாஸ் வின் பண்ணியிருக்காரு. சோ அதுதான் இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை உடைச்சிருக்காரு ஸ்ரேயாஸ் கேப்டனா. ஆமா, அது வேணா உடைச்சிருக்காரு, ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். பட் ஒவ்வொருத்தடையும் டாஸ் வின் பண்ணிட்டோம். அவர் எடுத்த டெசிஷன் தப்பான டெசிஷன் சொல்லிட்டு மேட்ச் ரிசல்ட் காட்டுது. ஸோ நீங்க அந்த அளவுக்கு ரீட் பண்ணிருக்கீங்க பிச்சை, அந்த அளவுக்கு ரீட் பண்ணிருக்கீங்க ஆம்பியன்ஸ், அந்த சுற்றுச்சூழலை பண்ணிருக்கீங்க. சரி, உங்களுக்கு தான் அந்த இது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டீம் உள்ள உட்காந்துருக்கு. அந்த டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் இல்ல? அப்ப அந்த டீம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபெயில் ஆகட்டும் அப்படின்னு இருந்திருக்காங்களா? இல்ல உள்ள ஏதாவது சபடேஜ், சதி நடந்திருக்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கான்னு கூட பேசப்பட்டு இருக்கு சார். பேசப்பட்டு இருக்கு. நேற்றுக்கு என்னமோ டிராபிக் ஜாம்ல 1 மணி நேரம் லேட்டுங்கிறாங்க. அது எப்படிங்க டிராபிக் ஜாம்ல லேட் ஆகும்? ரூமை விட்டு கிளம்பினதே லேட்டா இருந்திருக்கும். அதுக்குள்ளேயே அங்க வேற ஏதோ நடந்திருக்கணும். அது எப்படி டிராபிக் ஜாம்? ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம் வரும்போது இங்க சாதாரண ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலே நம்ம வழி விடுறோம். இங்க அந்த மாதிரி வரும்போது ஒரு காரிடார் இருக்காது அவங்களுக்கு யூகேல? அதுக்கு என்ன டிராபிக் ஜாம்னால 1 ஹவர் லேட் அவருக்கு ஹோட்டல்ல இருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கு. இது வந்து நம்ம அரசியல்வாதிங்க பேசுறத விட மோசமா இருக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்கு. அந்த டீமுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. எப்படியோ இன்னும் கஷ்டப்பட்டு ஒரு 3 ஓடிஐ இருக்கு. அது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க பிசிசிஐ ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அநேகமா அங்க தீபாவளி இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல உள்ள ரூம் தாப்பா போட்டு உள்ள பட்டாசு கொளுத்தி போடுவாங்க. யாரு தப்பிச்சம் போயிட்டு உயிரோட வெளியே ஓடி வராங்களோ அவங்க பழிச்சிருப்பாங்க. ஓகே சார், இப்போ வந்து கௌதம் கம்பீர் மேலதான் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. டீம் காம்பினேஷன்ல இருந்து, டீம் செலக்ஷன்ல இருந்து, செலக்டார்ட்ட பேசி வேணுங்கிற பிளேயரை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே அவரோட காலம் தான் இருக்குங்கிற பட்சத்துல இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர் மட்டுமா தானே சார் இருக்க முடியும்? நம்ம அடுத்தவங்களையும் பிளேயர்ஸையும் பிளேம் பண்றதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? இல்ல கம்பீர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, ஒரு தனிப்பட்ட பிளேயர்னால ஒரு மேட்ச் வின் பண்ணினா அந்த பிளேயரை பாராட்டினா இவர் போய் சொல்றாரு கிரிக்கெட் இஸ் அ டீம் கேம். இங்க தனிப்பட்ட ஒரு ஆளை புகழ்ந்து பேசுறதுக்குலாம் இங்க இடமே கிடையாது. எல்லாருக்கும் இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அந்த வெற்றியில பங்கெடுத்துக்கிறதுக்கு உரிமை உண்டுன்னு பேசுறாரு. வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க தோல்வியில பங்கெடுத்துக்கலாம். நீங்க வந்து முதல்ல இப்படி சொல்ற மனுஷன் அந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற ஒரு இதுல போய் லாக் ஆயிக்கிறாரு சார். அது பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும்ல ஈஸ்வர். அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு இருக்கு. இவ்வளவு நியாயம் பேசுற ஒருத்தரால இந்த நியாயத்தை ஏன் கடைபிடிக்க முடியல? ஏன்னா பேக்கிங் இருக்கு, அதனால கடைபிடிக்கிறது இல்லை. கடைபிடிக்க முடியலன்னு இல்லை, கடைபிடிக்கிறது இல்லை. அது நீங்க இது மாதிரி பண்ணினா நான் யூ வில் பி டேக்கன் டு டாஸ்க். உங்களுக்கு வந்து நீங்க அக்கௌண்டபிள் இருக்கு, உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட ஆரம்பத்துல இருந்திருந்ததுன்னா அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஒரு லாங் ரோப் கொடுக்குற, நீ இப்போ உனக்கு என்னப்பா இன்னும் ஒரு 5-6 சீரீஸ் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன வேணாலும் டெசிஷன் எடுக்கலாம்ல. அந்த மாதிரி எடுக்கிறாரு அவரு. ஸோ சிலது அவர் எடுக்கிற எல்லா டெசிஷனும் பேடுன்னு சொல்ல முடியாது. சில டெசிஷன் ஒர்க் அவுட் ஆகுது, சில டெசிஷன்ஸ் ஃபெயில் ஆகுது. ஏன்னா இந்த 15 நம்பர் ஸ்குவாட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமே இப்போ இந்த 5 T20 முடிஞ்சிருக்கு, +2 அயர்லாண்டோட 2 முடிஞ்சிருக்கு. இந்த டீம் செலக்ஷன்லயே நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரஜத் பாட்டிதாரா எடுக்கல, திலக் வர்மா கூட ஒப்பிடுறாங்க. அதுவும் திலக் வர்மாக்கு வைஸ் கேப்டன்சி வேற கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒப்பீடுகளும் இருக்கே சார். நீங்களே சொன்னீங்க சிவா ஷிண்டே எதுக்கு டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு.
புவனேஸ்வர் குமார் பவுலிங்க்கு, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் நீங்க ஐபிஎல்ல இருந்து தான் வந்து T20க்கு இன்டர்நேஷனலுக்கு எடுக்கிறீங்க ஆள அப்படிங்கிற போது வைபவ் சூரியன்ஸே அதை வச்சுதான் நீங்க எடுத்திருக்கீங்க வந்திருக்காரு அப்படிங்கும் போது ரஜத் பட்டிதார் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு, புவனேஸ்வர் குமார் பவுலிங்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வருது. புவனேஸ்வர் குமார், ரஜத் பட்டிடார், தேவதூத் படிக்கல், இன்னொரு பேர்லாம் குருணால் பாண்டியா, இந்த பேர்லாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இவங்களெல்லாம் ஏன் கன்சிடர் பண்ணலன்னு ஒரே ஒரு காரணம் தான், இவங்க எல்லாம் ஆர்சிபிக்கு ஆடினாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆர்சிபிக்கு ஆடுறவங்கள கன்சிடர் பண்ணலையே, தெரியுதே பண்ணலையே, அவங்க வேணுட்டே பண்ணலையான்னு எப்படி நம்ம சொல்லணுமா? அத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? பண்ணலையே. ஒரு ஆள் பேக் டு பேக் 2 ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டீம்ல இருந்து இந்த என்டையர் 15ல ஒரு ஆள் உங்களுக்கு டீம்ல எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஒரு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம எடுக்கப்பட்ட டீம். அது சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க. இது வந்து விருப்பு வெறுப்புகள் கொண்டு எடுக்கப்பட்ட டீம். அகர்கர் இதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டிசாஸ்டருக்கு வந்து மெதுவா அப்படி இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஈஸ்வர். இன்னும் ஒரு மிஞ்சி போச்சுன்னா இன்னும் 2 days, இன்னைக்கும் நாளைக்கும் நிறைய யூடியூப்ல பார்க்கலாம், எல்லாம் சோசியல் மீடியால போவோன்னு கத்திட்டு இருப்பாங்க. 2 நாள் அந்த ஓடிஐ வந்த உடனே பெரிய தலைங்கெல்லாம் வந்தாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கேஎல் வந்தாச்சு, ரோஹித் சர்மா வந்தாச்சு, விராட் வந்தாச்சு, பும்ரா வந்தாச்சு, மறப்போம் மன்னிப்போம், போனது போட்டும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா மறந்துட்டு ஓடிஐல பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துருவாங்க. எல்லாமே மறந்துடும். சப்போஸ் ஓடிஐ சீரீஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா, இது எல்லாமே மறந்துடும். உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு 2-3 பிளேயர் வந்து அஃபெக்ட் ஆவாங்களே தவிர வேற எந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. எந்த கம்பீரை கூப்பிட்டு எந்த ஏன்பா இப்படி நடந்ததுன்னா ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்லுவாரு, அது தோத்தேன் இது ஜெயிச்சேன், வாய் மூடிட்டு போகும்பாரு. அதெல்லாம் நடக்கும் பாரு. ஸோ நீங்க இது எல்லாமே ஒரு ஒரு நடந்து முடிஞ்ச இந்த சீரீஸ் முடிஞ்ச ஒரு 2 நாளைக்கு இந்த கூத்து இருக்கும், எல்லாம் மறக்கப்படும். ஓகே சார், இப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் டீம்ல? இப்படி இருந்தா T20லயும் இந்தியா வந்து சரிவுகளை வந்து தொடர்ச்சியா கண்டுட்டு இருக்கிற நிலைமை வந்துடும். ஏன்னா டெஸ்ட்ல இந்தியா மேல நிறைய கேள்விகள் இருக்கு, ஓடிஐலையும் நிறைய கேள்விகள் இருக்கு, T20ல தான் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த இடத்தையும் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? தெரிஞ்சோ தெரியாமல ஒரு நல்லது நடந்திருக்கு. ஜிம்பாவே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிம்பாவே டூருக்கு விவேஸ் லக்ஷ்மன் கோச்சா போறாரு. ஒருவேளை அந்த ஜிம்பாவே டூர்ல இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வைங்க, அப்ப கன்க்ளூஷன் என்னன்னா கம்பீருக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் தான் ஒத்து வரல, அதனாலதான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு. இப்ப விவிஎஸ் வந்த உடனே ஸ்ரேயாஸ் ஐயரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஆஸ் எ கேப்டன் அப்படின்னு வந்துடும். அந்த ஜிம்பாவே சீரீஸ்லயும் தோத்தாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால கேப்டன்சி அவர்கிட்ட தூக்கிடுங்க. அவர் பெரிய ரெப்புடேஷன், நல்ல கேப்டன்கிற ரெப்புடேஷன் வேணா இருக்கலாம், அது வெறும் எடுத்து நெத்தியில தான் ஒட்டிக்கணும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அவர்கிட்ட கேப்டன்சி தூக்கிடுங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த ஜிம்பாவே ஒரு டூர் வந்து ஒரு இந்த 2 தலையில ஒரு தலை உருள்றதுக்கு பாசிபிலிட்டி. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் பேசப்படுற ஒரு விஷயமா இது மாறிடக்கூடாது. ஏன்னா T20ல இந்தியா வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க, டிஃபெண்டிங் சாம்பியனாவும் இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துன்னு பார்க்கும்போது பேக் டு பேக் 2 தொடர் தோல்வி அப்படிங்கிறத இந்திய ரசிகர்களால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அடுத்தடுத்து சீரியஸா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரி காம்பினேஷன் செட் பண்றாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. நன்றி ஈஸ்வர்.